பட் இது வந்து மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் ஒன்றும் ஃபிசிக்கலாலாம் இல்லையே, அதனால் இது சீட்டிங்லலாம் வராது. நம்ம சும்மா தானே மெசேஜ் அனுப்புகிறோம் அந்த மாதிரி. ஃபிசிக்கலை விட மோசமான சீட்டிங் இமோஷனல் சீட்டிங் தான். அதே மாதிரி ஃபிசிக்கல் அப்யூஸை விட மோசமான அப்யூஸ் இமோஷனல் அப்யூஸ் தான். இது வந்து மக்களுக்கு தெரியல, ஆனால் உணர்ந்தவங்களுக்கு தெரியும். ஒரு பையனை போட்டு நீங்கள் 4 அடி அடிச்சிங்கன்னா அவனுக்கு அன்றைக்கி ஈவினிங்கே சரியாக போயிடும். ஆனால் அவனை கூப்பிட்டு மனசு புண்படும்படி நீங்கள் ரொம்ப மோசமாக பேசிட்டீங்கன்னா ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டான். அதனால டெஃபினட்டாக இமோஷனல் வலின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதேமா நம்ம இப்போ இந்த இன்டிமசி பற்றி பேசியிருந்தோம். இப்போ ஆக்சுவலி இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம டேட்டிங், இப்போ லவ் பண்ணுறது, அப்புறம் கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் இன்டிமசி அது மாதிரி தான் மோஸ்ட்டாகவே இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னன்னா, அந்த பையனும் இல்லை அந்த பொண்ணும் எனக்கு வந்து பிடிக்காதுன்னு தெரிஞ்சிடும், செட் ஆக மாட்டாங்கன்னு. பட் ஐயோ நம்ம ஃபிசிக்கலாக இன்டிமேட்டாக இருந்துட்டோம், இன்னுமே எப்படி ஆகும், கல்யாணம்லாம் எப்படி பண்ணிக்கிறது வேறு ஒருத்தவங்கள மாதிரியே அந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் சர்க்கிள் எப்படி மேம் பார்க்குறீங்க? அந்த மாதிரி ஃபிசிக்கலாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை.